ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர், சரிங்களா? உங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்கார். அவரை பணக்காரன் அப்படிங்கறனால உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பண்பானவன் என்பதனால உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பணக்காரன் என்பதனால பிடிக்கும்? யாருக்கு பண்பு அப்படிங்கறனால பிடிக்கும்? ரைட். அப்ப நாம 2035 ஆகும் பொழுது நாம் பணக்காரராக வேண்டுமா, பண்பானவராக வேண்டுமா? பண்பானவர் ஆகும். இப்ப இந்தியன்ஸ் பண்பானவர் நினைக்கிறீங்களா? இல்லையா? ஏன் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க. Humanity is not there. இந்த பாப்பாக்கு ஒரு மைக் கொடுங்க. பயங்கர பிலாசபி எல்லாம் பேசுறாங்க. மைக் கொடுங்க. இன்னைக்கு இந்தியா பண்பான தேசம் இல்லை என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? ஹியூமனிட்டி இல்லாததுனால. ஹியூமனிட்டி இல்ல, மனிதத்தன்மையே இல்ல சார். ஆமா சார். மனிதத்தன்மை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மனிதத்தன்மை குறைவா இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். ஒன்று. அடுத்தது, பணம் பணம் வெறி பிடிச்சு சுத்துறானுங்க சார். ஆமா சார். எங்க பார்த்தாலும் அப்படிதான் சார் சுத்துறாங்க. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? செல்ஃபிஷ்னஸ் சார். பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப புவரா இருக்கு சார். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கவர்மெண்ட் பஸ்ல ஏற முடியல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்க முடியல சார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்காக எஸ் சார் சொல்லாதீங்க ப்ளீஸ். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த நாட்டை பண்பான தேசமாக மாற்றக்கூடியது உங்களுடைய கையில மட்டும்தாங்க இருக்கு. யார் கையில? நாங்கெல்லாம் சேர்ந்து பணக்கார நாடா மாத்திரலாம். பொருளாதாரம், எக்கனாமிக் அவுட்புட், இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் சமிட், பல லட்சம் கோடி பணம் வந்துச்சு. ஆப்பிள் வந்துச்சு, வாட்ச் மேனுஃபேக்சர் பண்றாங்க, செல்போன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், தொழிற்சாலைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா பண்பு மட்டும் ஒரு சமுதாயம் உருவாக்கும். பண்பை அரசாங்கம் உருவாக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், என்னுடைய பேச்சினுடைய 3வது பகுதி, 2035 இது பணக்கார தேசமாக இருந்து பண்பான தேசமாக இல்லைன்னா நீங்க எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமா இல்லைன்னா அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமும் இல்லை, பண்பான தேசம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தவறு பண்ணிருக்கோம் அர்த்தம். பண்பான தேசத்தை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கையில் இருக்கு. அப்படின்னா பண்புனா கலாச்சாரம். கலாச்சாரத்தை இழந்துட்டோம். நம்முடைய பழைய கலாச்சாரம் போயிடுச்சு. அந்த பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். திரும்ப நம்ம கலாச்சாரம் வரணும். ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ், சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழான்னு பிரதமர் சொல்றார். 75 ஆண்டுகள் சுதந்திரம் ஆச்சு. இந்தியாவில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் போய் பாருங்கன்னு பிரதமர் சொல்றாங்க.